أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழுவதற்காகவே மனிதனை இந்த உலகத்தை என்ன செய்திருக்கிறான், படைத்திருக்கிறான். வாழ்ந்தோம் மரணித்தோம் என்கின்ற அமைப்பில் ஏனைய கால்நடைகளை போன்று உயிரினங்களை போன்று மனிதனை அல்லாஹு தாலா படைக்கவில்லை. அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், நாங்கள் ஆதமுடைய மக்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைத்த அந்த ஆரம்பத்திலேயே ஜின்களுக்கு முன்னால், அதாவது ஷைத்தான்களுக்கு முன்னால், மலக்குமார்களுக்கு முன்னால் இந்த மனித சமுதாயத்தை ஒரு கண்ணியமான ஒரு சமுதாயமாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான், கௌரவப்படுத்தினான். அந்த கௌரவப்படுத்துவதற்குரிய விஷயத்தை அல்லாஹு தாலா சொல்லுகிற நேரத்தில் அவர்களை நாம் தரையிலும் கடலிலும் சுமந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அவர்களை நாம் கரையிலும் கடலிலும் என்ன செய்தோம், சுமந்தோம் என்று சொல்கிறான். அந்த அளவுக்கான ஒரு கண்ணியத்தை அல்லாஹு தாலா கொடுத்தான். இதற்கு எதிராக ஷைத்தான் இட்ட சபதம் தான் லஉகுயன்னஹும் அஜ்மாயின், நாம் அவர்கள் அனைவரையும் என்ன செய்வேன், வழிதவரச் செய்வேன் அப்படி என்று ஷைத்தான் இறைவனிடத்திலே சவால் விட்டு இறைவனிடத்திலே சந்தர்ப்பம் கேட்கிறான். இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் தான் சொல்லி அவகாசம் கொடுத்து விட்டு அல்லாஹு தாலா மனிதர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அடுத்ததாக அவன் சொன்ன விஷயம் என்னென்று சொன்னால், நீ அவர்களை வழிதவரச் செய்வாய் என்று சொன்னால், அவர்களை அதாவது நரகின் பால் அழைப்பாய் என்றால் நான் அவர்களது பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் அடுத்த இதை என்ன செஞ்சான் சொன்னான். அவர்கள் உனக்கு வழிபட்டு நான் எச்சரித்த பின்னாலும் உங்களுக்கு கட்டுப்பட்டு உண்ட பின்னால் வருவாங்களாக இருந்தால், திருப்பி அவர்கள் என் பக்கம் மீண்டால் நான் மன்னிப்பதற்கு என்ன செய்கிறேன், தயாராக இருக்கிறேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா மன்னிப்பிட வாசல் என்ன செய்கிறான், திறக்கின்றான். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனை கண்ணியப்படுத்த வேண்டும் என்கின்ற அமைப்பில் தான் இந்த உலக வாழ்க்கை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான். ஆனால் மனிதன் முதலாவதே செய்தது ஷைத்தானுக்கு ஆதரவான செயல்பாடு தான். இவ்வளோ அல்லாஹு தாலா கொடுத்த பின்னாலும் மனிதன் முதலாவது செய்தது ஷைத்தானுக்கு ஆதரவான அந்த செயல்பாடு. அல்லாஹு தாலா எப்படி ஷைத்தான் வாக்களித்தா இறைவனிடத்தில் சவால் விட்டானோ அதுபோல மனித சமுதாயத்தை அந்த சொர்க்கத்திலிருந்து வெளியே எடுத்து கேவலப்படுத்தி இந்த உலகத்துக்கு இறக்கினான். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹு தாலா கொடுத்த வாக்கு என்ன, ஷைத்தான் இடத்திலே நான் மன்னிப்பேன் என்று. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்தான், ஆதமையும் ஹவ்வாவையும் மன்னித்து இந்த உலகத்திலே வாழ வைத்தான். அதற்கு பின்னால் இந்த சமுதாயம் ஷைத்தானுடைய அந்த தவறின் பின்னால் அதாவது கெட்டுப்போய்விடக்கூடாது, அதாவது மன்னிப்பு கேட்டு வர வேண்டும் என்றால் என்ன தேவை, அதை பற்றிய அறிவு தேவை, அது பிழை என்று சொல்கிற நபர்கள் தேவை. அதனால் அல்லாஹு தாலா வலக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திலும் தூதரை நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம். எந்த தூதரை அனுப்பினாலும் அந்த தூதருடைய அந்த சமுதாயத்துடைய பேசும் மொழியிலேயே நாம் என்ன செய்தோம், அனுப்பினோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தாலா அனுப்பி வேதங்களை கொடுத்து அவங்களுக்கு விளங்கப்படுத்த சொல்லி அந்த சமுதாயம் ஆரம்பமாக இந்த மனிதர் எம்மை கண்ணியப்படுத்தத்தான் வந்திருக்கிறார் என்று தெரியாமல் அந்த சமுதாயமே அவரை எதிர்த்து ஒரு நபி ஒரு சமுதாயத்தில் வந்தால் அது கண்ணியம் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த நபியையே என்ன செய்கிறாங்க, அவரை அடித்து அவரை ஓட விட்டு ஊரை விரட்டி அதுக்கு பின்னால் கடைசியில் தான் என்ன செய்தார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். அல்லாஹு தாலா மன்னிக்கிறான். இப்படி அல்லாஹு தாலா தூதர்களை எல்லாம் அனுப்புகிற நேரத்தில் அதுக்கும் 1000 கேள்வி என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அற்புதத்தை வானத்தில் இந்த அதை இறக்கு இதை இறக்கெல்லாம் கேட்டார்கள். இப்படி கடைசியாக இறுதி தூதரை அனுப்புகிற நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறார், வமா மனஅனா அன் நுர்சில பில் ஆயாத்தி இல்லா அன் கஸப பிஹல் அவ்வலூன், ஆரம்பமாக இருந்த மக்கள் நாம் கொடுத்த அத்தாட்சிகளை பொய்ப்படுத்தியதனால நாங்கள் அத்தாட்சியை என்ன செய்வதில்லை, இறக்குவதில்லை, அத்தாட்சியெல்லாம் இறக்குறதில்லை அப்படின்னு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்போ இதெல்லாம் நான் ஏன் ஒரு இதாக சொல்கிறேன் என்றால், இங்கே ஒரு பெரிய போராட்டம் ஷைத்தானுக்கும் இறைவனது படையினருக்கும் இடையில் என்ன செய்து நடந்து கொண்டிருக்குது. ஜுந்துல்லா அல்லாஹ்வுடைய அணியினருக்கும் ஷைத்தானுடைய அணியினருக்கும் என்ன இடையில் ஒரு பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தாலா சொல்றா, அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அல்லாஹ்வுடைய அணியினர் தான் என்ன செய்வார்கள், வெற்றி பெறுவார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்றான். ஆனால் ஷைத்தான் நீங்கள் நினைக்கிறீர்களா அமைதியாக இருந்து விடுவான் என்று சொல்லி, இல்லை, அவனுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ எல்லா வழிமுறைகள் மூலமும் இந்த அதிகமான சமுதாயத்தினரை வழிகெடுப்பதை ஒரு இலட்சியமாக வைத்து நிச்சயமாக ஷைத்தான் என்ன செய்வான், செயல்படுவான். அந்த செயல்பாடு காலம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூழ்ச்சியிலிருந்து இந்த அதாவது மனிதனை கேவலப்படுத்துகின்ற மனித சமுதாயம் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும்.
முஸ்லிம்களே அல்ல, ஷைத்தான் அளித்த வாக்கு வந்து முஸ்லிம்களே அல்ல, மனித சமுதாயத்தையே கேவலப்படுத்த வேண்டும் என்றதான். மனித சமுதாயத்தையே கேவலப்படுத்த வேண்டும் என்றதான். எனவே அவன் வெறுமனே ஒத்தனை வழிகெடுக்க செய்துவிட்டு குஃபுரில் ஈடுபடுத்தி விட்டு விட மாட்டான். ஒத்த இணை வைத்து கண்டிருக்கிறான்டா சந்தோஷமா இருக்கணுமில்ல ஷைத்தான் இல்லை. அடுத்து என்ன செய்வான்? அவனுடைய ஆடைகளை களைய வைப்பான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான், உங்களிடமிருந்து உங்கள் ஆடைகளை களைய வைத்த அப்படி என்று சொல்லி ஷைத்தானை சொல்கிற நேரத்தில் சொல்கிறான். உச்சகட்ட கேவலம் எது? நிர்வாணமாக போகிறத மனித உரிமை என்று பேசுகிறதுக்கு கொண்டு வருவான். உச்சகட்டமாக எங்கே கொண்டு வருவான்? இணை வைத்த பின்னால் அதோட விட்டுருவானா பரவாயில்ல, நல்லா இணை வைத்துக்கிட்டு சிலைகள் எல்லாம் அதிகமாகிறியன், அதெல்லாம் அவனுக்கு அதல்ல. அடுத்தது கேவலப்படுத்தணும். என்ன கேவலப்படுத்தணும்? இறைவன் எப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தை கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ அதை வைத்து என்ன செய்வேன்? கேவலப்படுத்த வேண்டும் என்ற இடத்துக்கு வருவான். அதனால் கடைசியாக எங்கே கொண்டு போய் நிற்பான்னா நீங்கள் பாருங்கள், இணை வைப்புக்கு அடுத்ததாக மனித உரிமை அப்படின்னு போய் இறுதியெல்லாம் எது நிற்பான்னு சொன்னால், நிர்வாணமாக நிற்கின்ற அளவில், ஆணும் திருமணம் முடிக்கின்ற அளவில், பெண்ணும் திருமணம் முடிக்கின்ற அளவில், அதை நாகரிகமாக சொல்லுகின்ற அளவில் போய் என்ன செய்யும்? நிற்கும் இந்த உலகம். அப்போ இது ஒரு அதை அழகாகவும் காட்டுவான், அதை வந்து ஒரு அழகான ஒரு நிலையாகவும் காட்டுவான். காட்டுறது மட்டுமல்ல, அவன் வெற்றி எப்படி அடைவான்டா, ஒரு காலம் வரும் 80% இந்த கேவலமெல்லாம் நாகரிகமாக மாறும். அந்த நேரத்தில் நாகரிகமாக கொஞ்சம் பேர் இருப்பாங்களே, அவங்கள பார்த்து எல்லாம் பிற்போக்கான மக்கள், என்ன பின்தங்கிய மக்கள், ஒரு ஒரு முற்போக்கு சிந்தனை இல்லாத மக்கள் அப்படி என்று சொல்கிற நேரத்தில் நியாயமான அறிவும் தடமாடக்கூடிய இடத்துக்கு நாங்கள் என்ன செய்வோம்? மாறுவோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவை பற்றி சொன்னார்கள். இந்த இடத்துல நான் சொல்வது அடிப்படைகள். தஜ்ஜாலுடைய ஒரு ஃபித்னாவை பற்றி சொன்னார்கள். ஒரு மனிதன் தஜ்ஜால் இடத்துல போவான், நான் ஒரு நாள் இந்த தஜ்ஜாலால் என்ன செய்ய மாட்டேன், வழித வர மாட்டேன் என்ற நம்பிக்கையில் தான் போவான். ஆனால் கடைசியில் குஃபர் செஞ்சுட்டு தான் என்ன செய்வான்? வருவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களுக்கு எவருக்கெல்லாம் தஜ்ஜாலை அணுகாமல் இருக்க முடியுமோ தூரமாக இருங்க நாங்கள் சொல்லாங்க. என்ன காரணம்? ஷைத்தான் கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய மிக பலமான டூல் தான் யாரு? அதாவது தஜ்ஜால். கடைசியாக யூஸ் பண்ணக்கூடிய மிக பலமான மிக ஸ்ட்ராங்கானால், அதாவது அல்லாஹ் என்ற இடத்துக்கு வார அளவில் அவனுடைய செயல்பாடுகளை ஷைத்தான் என்ன செய்ய முழு சப்போர்ட் பண்ணுவான். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். காஃபிராகி விட்டதனால ஷைத்தான் சப்போர்ட் பண்ணுவான்னு நினைக்கக்கூடாது. அவன் பெருமை பிடித்தவன், அவன் பெருமையுள்ளவன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சாதாரணமாக இறைவனுடைய சன்னிதானத்தில் சுஜூது செய்ய சொன்னதுக்கு என்ன செஞ்சான்? நான் எப்படி இந்த மண்ணால் படைத்தவனுக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் எப்படி சுஜூது செய்வேன்னு கேட்டவன். சேவை செய்வானா? சேவை செய்ய மாட்டான். லேசில் அவன் வந்து என்ன செய்ய மாட்டான்? நெருங்கி வர மாட்டான். ஆகப்பெரிய கேவலத்தை அடைந்து அவன் கடைசி நேரத்தில் செய்கிற வேலை தான் தஜ்ஜால் என்ற ஒரு மனிதனுக்கு அவனது முழு பலத்தையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு என்ன செய்வான்? வருவான்றதை பார்க்குறோம். எனவே இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டத்தை இப்படி பார்ப்பதற்கு ஈமான் வேணும். எப்படி பார்ப்பதற்கு? இதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போராட்டம் என்பதை நான் சொன்ன இந்த பார்வையில் பார்ப்பதற்கு எது தேவை? மார்க்க அறிவு தேவை. இல்லைன்னா இந்த பார்வையில் என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருப்பது ஷைத்தான் மனிதனை வழிகெடுத்து கேவலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஷைத்தானிய லட்சிய போராட்டத்திற்கும், அவனது பாவங்களை மன்னித்து அவனை சொர்க்கத்திற்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற இறை லட்சிய போராட்டத்துக்கும் இடையிலான ஒரு சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான்டா, இதுல எனது அதிகாரத்தை கொண்டு நான் என்ன செய்ய மாட்டேன்? தலையிட மாட்டேன். உங்களுக்குரிய சுதந்திரம் ஃபமன் ஷா ஃபல்யுமின் ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர். விரும்பினவர் ஈமான் கொள்ளலாம், விரும்பினவர் நிராகரிக்கலாம். அதுக்காக வேண்டி நான் என்ன செய்திருக்கிறேன்? வேதத்தை இறக்கி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தி காட்டி ஒரு வழிகாட்டலை வைத்திருக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தான் ஒவ்வொரு இடத்திலும் ஆஜராகி மனிதனை தவற செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பயணத்தில் யார் யார் எப்படியெல்லாம் வழி தவறலாம் என்பதை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியாது. ஷைத்தான் அனுபவப்பட்ட ஒரு முறைமையை யூஸ் பண்ணுவான்னு அர்த்தம் இல்லை. புதிய ஒரு முறையை என்ன செய்வான்? ஒரு பெரும்பாலானவர்கள் அதை அடிபட்டு போகிறதுக்காக புதிய முறை என்ன செய்யும்? அதாவது மனிதர்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியை சரியாக அறியவில்லை என்பதற்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் என்ன தெரியுமா? சிலர் என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால், ஷைத்தானுக்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அதாவது வான எல்லைகளுக்கு போய் வருவதற்கான ஆற்றல் இருக்குது. ஒரு சேரை இப்படி கண் மூடி திறக்கிறதுக்கு முன்னால் கொண்டு போய் வைப்பதற்கு ஆற்றல் இருக்கின்றா. நல்லவர்கள் எல்லாத்தையும் கொலை செஞ்சிட வேண்டியது தானே? இவ்வளோ ஆற்றல் உள்ளவன் தானே ஷைத்தான்.
அப்போ இப்போ உலகத்தில் மிகப்பெரிய மார்க் அறிஞர்களாக்கி எல்லாரையும் போட்டுட்டா முடிஞ்சுதானேன்றான். இதே விளங்குது ஷைத்தானை பற்றி அறிவு இன்னும் என்ன செய்யலை, மனிதர்களுக்கு குறைவு. அவர்கள் இஸ்லாத்தை படிக்கத்தான் அதிகமாகும் நினைக்க இவனை மாதிரியே யோசிக்கிறது. ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் உங்களை கொண்டுட்டா நீங்கள் ஷஹீதாகி சொர்க்கம் போயிடுவீங்க. விளங்கிட்டா? உங்களை எங்கேயாவது இடத்துல வந்து கொண்டுட்டான்னு வைங்களே, கொல்றதுக்கான உதவியை செஞ்சுட்டான்னு வைங்களே, நீங்கள் அடுத்து என்ன சொர்க்கம் போகிற. அவனுக்கு நீங்கள் மவுத்தாகணும் சொர்க்கம் போகணும் மட்டும்லாம் லட்சியம் இல்லை, நீங்கள் நரகம் போகணும்னு லட்சியம். அப்போ கொல்லுவானா, அழிப்பானா? அழிக்க மாட்டான். இயன்ற அளவுக்கு உங்களை கால கையை உடைச்சி தாயத்து தட்டு கட்ட வைப்பான், அவ்வளோதான். இது வேணுமெண்டா செய்வானே தவிர எல்லாரையும் கொண்டு போட்டுட்டு அந்த அறிஞரை என்ன செய்வான்டா இயன்ற அளவுக்கு அவனை சாகடி. அறிஞரை கெடுக்கல் மட்டும் பார்ப்பான். அவனை கெடுத்துட்டா பின்னால் உள்ள ஒரு 10 லட்சம் பேர் காணாம போயிடுவான்ல இல்லையா? அதுக்கான முயற்சி எடுப்பானே தவிர அவரை கொண்டு அவரை ஷஹீதாக்கி சொர்க்கத்தில் உச்சகட்டத்தை கொண்டு வைப்பானா? இவங்க ட்ரை பண்ணுற சைத்தான் இப்படி ஏன் யோசிக்காம வைக்கிறான்னு இவங்க சைத்தான் மாதிரி யோசிச்சு பார்க்குறாங்க. விளங்கிட்டா? வருது இல்லை, சைத்தான் அப்படி யோசனையில் உள்ளவன் அல்ல. அப்படின்றா நபிமார்களை எல்லாம் என்ன செஞ்சிருப்பான், அவனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பான். அந்த மாதிரி எதுவும் என்ன செய்யலை, வரல. வழி தவற செய்ய முடியுமா? அல்லாஹ் தாலா நபிமார்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்ததாக சொல்கிறான். எது? நபிமார்கள்ட்ட இந்த ஷைத்தான் என்ன எடுக்க பார்த்தான்னா அவங்களுக்கு இறங்குற வகை இருக்குதே, அதில் நிறைய மறைவான விஷயம் இருக்கும். இதை ரசூல்லாங்க சொல்ல முந்தி கொஞ்சத்தை எடுத்து இவன் நேரத்தோடு சொல்லலாமான்னு தான் ட்ரை பண்ணானே தவிர அதுக்காக வேண்டி மலக்குமார்கள் எல்லாம் என்ன செஞ்சான், வைத்தான். ஏன்னா அவங்களோட மனசும் மனித மனது தான். அதுக்குள்ளே போய் ஏதாவது குழப்பங்கள் விளைவிக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், பாதுகாப்பு செய்தான்றதை பார்க்குறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, ஷைத்தானிய மற்றும் மனிதனுக்கு எதிரான இந்த பலமான இந்த போராட்டத்தில் நாளை மறுமையில் ஷைத்தானுக்கு ஒரு தனி ஸ்பீச் வைக்கின்றான்ல, சொல்கிறானா இல்லையா? நரகத்தில் எல்லாரும் போடுபட்டவரும் அவன் ஒரு ஸ்பீச் பண்ணுவான், அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவான். அது பெரிய அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். என்ன சொல்லுவான்னு என்ன செய்கிறான், உலகத்தில் எதிர்காலத்தில் இவன் இப்படி சொல்லுவான் என்ற ஒரு பட்டியலை அல்லாஹ் தஆலா ஷைத்தானுக்கு தவிர வேறு யாருக்கு என்ன செய்யலை, சொல்லி காட்டலை. ஈசா அலைஹிஸ்ஸலாத்துல விசாரணையை சொல்லி காட்டுறான். ஆனால் ஷைத்தான்ட டோட்டல் பதிலை எல்லாம் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். இப்படி இருந்தும் கூட இந்த போராட்டத்தில் நிறைய நாங்கள் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல நான் சொல்ல வருகின்ற விஷயம், நாங்கள் மனித வாழ்க்கையில் இஸ்லாமிய அந்த அடிப்படை நெறிகளை விட்டு நம்ம பிறழக்கூடாது என்பதனால தான் இதை சொல்ல வரேன். எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் சரி, இந்த ஒரு போராட்டத்தை என்ன செய்யணும், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இன்னொரு வகையில் சொல்வதாக இருந்தால் இது ஒரு பகுதி. இன்னொரு வகையில் நீங்கள் இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய இலட்சிய பயணத்தில் உள்ள இளைஞர்கள் இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அல்லாஹ் தஆலா அடிக்கடி சொல்லக்கூடிய அதாவது ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் தானே. இது நிறைய பேர் இது புரிஞ்சாங்கன்னு விளங்கலை. எதிரிகளாகவே எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னால், தவறு செய்ய போகிற நேரத்தில் நமக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும், தைரியமாக செய், நீ அகப்படவே மாட்டாய். அது பேங்க் கொள்ளையாக இருந்தாலும் சரி, விளங்கிட்டா கொலையாக இருந்தாலும் சரி, மானக்கேடான பாவமாக இருந்தாலும் சரி, இந்த ஆலோசனை எல்லாருக்கும் வரும். தைரியமாக செய். இப்போ எல்லாம் நீ பார்த்துட்டு கிட்டு தான் இறங்கிக்கிறாய். இது யார் சொல்கிறது? சந்தேகம் இல்லாமல் ஷைத்தான். அல்லாஹ் சொல்கிறா, நம்பாதீங்க. ஃபத்தஹிது, அது எதிரியாகவே எடுங்க, நம்ம ஃப்ரெண்ட் ஆகிடுறது. அவன் சொல்கிறான்டா சரியாக தான் இங்கன்னு இறங்கிடுறது. அகப்பட்டு மானம், மரியாதை, தண்டனை, ஜெயிலு எல்லாம் போயிடுறது. நடக்குமா இல்லையா? இந்த உலகத்தில் 1000 இடங்கள் என்ன செய்யுது, நடக்குது. அவன் சொல்கிற ஆலோசனை அப்படியே ஏற்றுக்கொள்வது, இது மனிதனுக்கு உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த எப்படி கிறிஸ்தவ உலகத்தை சின்ன பின்னமாக்கி துண்டாக்கி முடிச்சுட்டாங்களோ, இந்த கிறிஸ்தவம்ன்றது ஒரு பலமாக இல்லையே உலகத்தில், எல்லாருக்கும் தெரியுமே. 200 லட்சம் கோடி பேர் உலகத்தில் இருந்தாலும், கிறிஸ்தவர்கள் சில பொழுதுகளில் உங்களோட மதத்தை மட்டும் பாருங்கன்னு குமெண்ட் அடித்தாலும், அந்த மக்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதாவது எண்ணிக்கையில் அதிகமாகிறீங்க, ஆனால் கிறிஸ்தவம் இல்லைங்க. கிறிஸ்தவம் அட்லீஸ்ட் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த அளவுக்கு கூட என்ன அந்த பலம் இல்லை. எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறீங்க, ஆனால் அது இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு வேத நூல் என்று சொல்கிறல்ல, வேத நூட்கள் அப்படி தான் சொல்கிறாங்க. அது வேத நூட்கள் என்றாங்க. அஹ்மதியார் சொல்கிறாரு, அது வந்து நூல் அல்ல, லைப்ரரி. எது? பைபிள் என்றது ஒரு லைப்ரரி. அவ்வளோ இருக்குது அதில். 60-70 மொழிபெயர்ப்புக்கு இடையிலான வித்தியாசங்கள், அது மட்டுமல்ல அதனுடைய மூல பிரதிகள் மூலமாக அவர்கள் கருதக்கூடிய பிரதிகள் உள்ள 1000 வித்தியாசங்கள். எனவே ஒரு லைப்ரரி அப்படி என்று சொல்கிறோம். இது இழிவுக்கு சொல்லலை, உண்மை. இதுதான் உண்மை. நம்ம அதாவது இயேசுவின் வரலாறுன்னு ஒன்று பேசினோம். அதுக்கு ஒரு கிறிஸ்தவ சகோதரர் எழுதுறாரு என்னென்னா, அதாவது பைபிளிலிருந்து மேரி என்ற சூரத்தை எடுத்துட்டாங்களாம். நாங்கள் என்ன சொன்னோம்னா, மரியம் என்ற சூரத்தை குர்ஆன் என்ன செய்யுது, சொல்லுது. இது வர வேண்டியது எங்க?
பைபிளில் வரணுமா இல்லை எப்படி ஒரு சூறா? குர்ஆன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து அப்படி ஃபர்ஸ்ட் டு லாஸ்ட் சொல்லுது. ஆனால் வர வேண்டியது வந்து அங்கே அதை ஃபுல்லாக எடுத்துட்டாங்களாம். அப்போ இது வந்து எவ்வளோ ஒரு பலகீனமான வாதம். ஆனால் அறிவுபூர்வமாக என்ன செய்கிறாங்க, அதை வைக்கிறார்கள். இப்போ இங்கே சொல்ல வந்த ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த அதை கிறிஸ்தவ உலகத்தை எப்படி சின்ன பின்னமாக்கி எப்படி வந்து அதாவது ஒரு இடத்துக்கு அதாவது கத்தோலிக்ஸ் என்று மாற்றி அதுக்கு ஒரு போப்பாண்டவரை வைத்து அவரை வச்சு தான் எல்லாம் செய்யணும் என்று சொல்லி எல்லா நிலைமையும் கொண்டு வந்த மாதிரி இஸ்லாமிய சமுதாயத்தை கிட்டத்தட்ட அழிச்சிக்கன்னு வந்துட்டாங்க. எங்கே பார்த்தாலும் சூஃபித்துவம் தான், கபர்கள் தான், இதுதான் இருந்தது. இங்கே இஸ்லாமிய சமுதாயம் திருப்பி எழும்ப முடியாத அளவுக்கு உஸ்மானிய ஹிலாஃபத் ஒன்று இருந்துச்சு. இந்த உஸ்மானிய ஹிலாஃபத் வந்து நல்ல அதாவது எழுச்சி என்ற பகுதியில் ஒரு பகுதி செய்தாலும் அடுத்த பகுதியில் செஞ்ச வேலை என்ன? கபர் கட்டினது, தர்கா கட்டினது, ஹனஃபி மதுஹபை பரத்தினது. நல்லா ஞாபகம், உலகத்தில் மிக கூடுதலாக உள்ள மதுஹப் எது? ஹனஃபி மதுஹபினர். இரண்டாவது தான் ஷாஃபி. சரியா? அப்போ ஹனஃபியை பரப்புற வேலையும் கபர் கட்டுற வேலையும் என்னது கச்சிதமாக செஞ்சாங்க. மக்கா சவுதியை அப்போ சவுதி என்ற ஹிஜாஸ் இருந்தது. ஹிஜாஸை எட்டி பார்க்குறது எப்போ என்று சொன்னால் இந்த மக்கா மதினால யாராவது சண்டை பிடிச்சா மட்டும்தான். மற்ற டைமில் இந்த பாலைவனம் இந்த ஈத்த பழத்துக்கு ஒட்டத்துக்கு நம்மே சண்டை பிடிக்கணும் என்ன செஞ்சிடுறது, போயிடுறது. இப்படி கடைசி நிலைமை என்று சொல்கிற அளவுக்கு தான் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் இந்த மார்க்கம் உண்மை என்பதை ஹிஸ்ட்ரியை படிக்கிறவங்க புரிஞ்சுக்கலாம், வரலாற்றை படிக்கின்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். இப்படியே வந்துட்டு இது வந்து நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த செய்தியை வெளியிருந்து பார்க்குறவங்க கூட நம்ம சமுதாயத்தில் அடுத்த குடும்பம் ஏற்றுக்கலாது. இதை ஒரு பக்தியில் பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்த சொல்ல போகிற செய்தியை இப்படி ஆகிட்டா, இப்படி இருக்கிற டைமில் தான் ஒரு 200-300 வருஷத்துக்கு முந்தி ஆங்காங்கே குர்ஆன் சுன்னா இருந்தது. ஆனால் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்றவரை என்னது ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? தோன்ற வைத்தான். அப்படி நாங்கள் நம்புகிறோம். முறை தோன்ற வைத்து இங்கே வந்து ஆட்சியெல்லாம் மாறிக்கொண்டு வருது. ஒவ்வொரு ஏரியாவாக ஆட்சி பிடிபட்டு சவுதி ஆண்ட அளவுக்கு வருது. அப்பையும் உஸ்மானியா ஹிலாஃபத்தும் பார்க்கல, நாங்கள் அங்கே இடம் பிடிச்சிக்கிட்டு இருந்த பிரிட்டிஷும் பார்க்கல, ஒன்றும் பார்க்கல. ஏன் பார்க்கல? இப்போ இதை பார்த்து தான் என்ன செய்ய இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு பிரயோசனம் இல்லை. இந்த பாலைவனத்தை கட்டி ஆக்கணுமான்னு சொல்லி இதில் 1 கோடி பேர் அப்போ இருந்தாங்கன்னு வைங்களேன், இப்போ 2 கோடி. இவ்வளோ பெரிய நிலப்பரப்பு இந்த குரூப் வச்சு என்ன செய்ய? ஏதாவது வளம் இருந்தால் பரவாயில்ல, ஏதாவது கருவாய் ஏலம் அப்படி இருந்தால் ஏற்றுறதுக்கு இறக்குமதிக்கு இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, விட்டுட்டாங்க. சரியா? அதை விட்டு வச்சிருந்தாங்க, பார்க்கல. மக்கா மதீனாக்கு மட்டும் கொஞ்சம் வாரது, அங்கே கொஞ்சம் இன்கம் இருந்தது, அங்கே வந்து இன்கம் இருந்தது, கொள்கை பற்றும் கொஞ்சம் இருந்திருக்குமே. அதுக்காக மக்கா மதீனாவில் கொஞ்சம் கை வச்சா மட்டும் உஸ்மானிய ஹிலாஃபத் எட்டி பார்க்கும், பிரிட்டிஷ் சப்போர்ட்டட். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அன்புள்ள சகோதரர்களே, சூஃபித்துவத்தால் இந்த சமுதாயத்தை முட்டிக்கலாம் என்ற கட்டம், நெருக்கமான கட்டம். நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த காலகட்டத்தை. அந்த கட்டத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த ஏகத்துவம் என்ற கொள்கை இங்கிருந்து என்ன செய்கிறான்? வேலை வைக்கிறது. இது வந்து வேறு ஊரில் வந்து இருந்தால் எடுபட்டிருக்காது. இது எங்கேயாவது பாகிஸ்தான்லேயோ அல்லது யமன்லேயோ அல்லது சைனாலேயோ வந்திருந்தால் கன்ஃபார்மாக இதுக்கு வேறு பேர் சூட்டி முடிச்சிருக்கலாம். எழுமினது மக்கா மதீனால, சவுதி அரேபியாவில் முஸ்லீம்கள் இலக்காக பார்க்கக்கூடிய முக்கியமான இடத்துல எழும்பினதுனால. ஆனால் அவர்கள் அது கணக்கம் எடுக்கலை. ஏன்னா பொருளாதார ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்கல. என்றைக்கு இது பலமான ஆட்சியாக 3வது சவுதியாக இருக்கிற நேரத்தில், பலமான ஆட்சியாக அப்துல் அசீஸால் கொண்டு போட்டிருக்கிற நேரத்தில் இந்த பெட்ரோலியம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சோ அன்றைக்கு தான் தலையில் கை வச்சாங்க. ஏன்? 2 பிரச்சனை. கருவா ஏலாமடா வெட்டி கொண்டு போனதோடு முடிஞ்சிடலாம். இது பெட்ரோல், சண்டை பிடிச்சிக்கல கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றணும். இதை சண்டை பிடிச்சா நிம்மதி இல்லாமல் என்ன செய்யலாம்? ஏற்றிக்கலாம் இயலாது. மற்ற விஷயங்கன்னா ஒரே அடியாக 2 சண்டையை பிடிச்சி 1 மாதத்தில் எல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு தான் வச்சுக்கன்னு போயிடலாம். இப்போ நம்ம நாடுகளில் விடுதலை கொடுத்துட்டு போனால் என்ன காரணம்? எடுக்க வேண்டிய அளவுக்கு எடுத்தாச்சு, கடைசி தண்டை மட்டும் வச்சுட்டு போயிடுறது. அங்கே தொடர்ந்து எடுக்கிறதுக்கு இல்லை, அது வளர. இது பெட்ரோல். அப்போ தான் அவங்களோட பெரிய பிழையை உணர்ந்தாங்க. எப்படி? மிகப்பெரிய வரலாற்று தவற உணர்ந்தாங்க. என்ன? அல்லாஹு தாலா கடவுள் இப்படி வச்சுட்டானே. அரேபிய பூமியில் பெட்ரோலை வைத்த இறைவனது தவறை திருத்த வந்திருக்கிறோம். இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க 1990களில். எப்படி? இந்த பூமியில் பெட்ரோலை வச்ச ரப்புடைய தவறை என்ன செஞ்சிருக்கிறோம்? திருத்த வந்திருக்கிறோம்னு ஒரு வார்த்தை ஏன் சொன்னாங்க தெரியுமா? அவங்களோட வரலாற்று தவறு உண்டது. நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு போனது சரி, இந்த இடத்த விட்டு போயிருக்கவே கூடாது. இதுதான் நம்ம இன்றைக்கு எல்லாமே ஓடுது. அப்படி என்றதுனால அன்றைக்கு அவர்களால் செய்ய முடிந்த உச்சகட்ட வேலை சண்டை பிடிக்க முடியலை, பகைச்சு கொள்ள முடியலை. அமெரிக்காவுக்கு என்ன செய்ய முடியலை? பகைச்சு கொள்ள முடியலை. இப்போ என்னதான் இப்போ செய்யலாம்? ஃப்ரெண்ட் ஆக்கிக்கொள்வோம், நட்பாக்கி கொள்வோம். சவுதிக்கு அமெரிக்காவில் இருந்த தேவை நிறையன்றாங்க, அப்படி தேவையே இருக்கலை. அமெரிக்காவுக்கு சவுதியில் இருந்த தேவை தான் நிறைய இருந்தது. இந்த முக்கியமாக
இந்த மசகு எண்ணெய் பெட்ரோலியம், அதுக்கு ஒரு ஒப்பந்தத்தை பண்ணி அவனுக்கு தேவைண்டா இங்கே பணம் கொடுக்க வேண்டி இருந்துச்சு, அபிவிருத்தி செய்ய வேண்டி இருந்தது. அபிவிருத்தியை இவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அவன் அந்த எண்ணெய் வளத்தை என்ன செய்வாங்க பயன்படுத்தி கொண்டா. நாடு வளர்ந்து கொண்டே வருது. வளர்ச்சி அவனுக்கு தடுக்கவும் இயலாது. சண்டை பிடிச்சா என்ன கிணற பாதுகாக்கிற பெரிய போராட்டமாக பேத்துரும். அப்போ ஏற்கனவே 2வது உலக மகா யுத்தம் வேற முடிஞ்சிச்சு. ஐநா சபை என்று பலஸ்தீனை எப்படியாவது பிரித்து கொடுக்கறதுக்காக போட்ட ஒப்பந்தம் இதுக்கு சிக்கலாக வந்து முடிஞ்சுது. இந்த ஒரு அம்சம் வளர்ந்து வளர்ந்து வார நேரத்தில் இந்த வளத்தை வச்சு உலகம் ஃபுல்லாக ஏகத்துவ கொள்கை என்ன செஞ்சது பரத்தப்பட்டது. தௌஹீத் முழக்கம் என்ன செய்தது பரத்தப்பட்டது. ஷைத்தானுடைய சதி தோல்வி அடைந்தது. ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் சிலை வணக்கம் பிழை எப்படி பேசப்படுதோ அதே மாதிரி தர்கா வணக்கம் என்ன பிழை, சுன்னாவை பின்பற்ற வேண்டும், மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்றது பேசப்பட்டது. தாங்க முடியாமல் அவர்கள் வைத்த பேர் தான் வஹாபிசம். தாங்க முடியாமல் அவர்கள் வைத்த பேர் தான் முஹம்மதிசம் என்று தானே வைக்கணும். சட்டப்படி முஹம்மதிசம் என்று வைக்கணும். அவரோட பேர் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். அப்போ முஹம்மதிசம் என்று வைக்கணும். காதியானிசம் என்று வச்ச மாதிரி ஒவ்வொன்றுக்கு அந்தந்த பேர் வைக்கணும். இதுக்கு வைத்துக் கொள்ள முஹம்மதிசம் திருப்பியும் அது அங்கே தானே போகுது. அதனால வஹாபிசம் என்று பேர் வைத்தார்கள். பேர் வைத்தது மட்டுமல்ல, இதை நம்ப வச்சாங்க. யாரை நம்ப வச்சாங்க? முஸ்லிம்கள்லையே இந்த மாதிரி தரீகா சகோதரர்களை நம்ப வைத்தார்கள். மக்கா மதீனா யூதர்களுடைய கையிலே போய்விட்டது. மக்கா மதீனா ஏற்கனவே அவங்க தான் அந்த கையில் இருந்தாங்க. இப்போ எது போயிட்டேன்னு சொன்னாங்க? மக்கா மதீனா யூதர்களோட கையில் போயிட்டது. எங்களுடைய பாரம்பரிய விழுமியங்கள் எல்லாம் ஒட்டச்சி தகர்த்து விட்டார்கள், நாசமாக்கி விட்டாங்க, அழிச்சிட்டாங்க, இனி எதுவும் இல்லை, முடிஞ்சுது என்று சொல்லி சொல்லி முடியலை. அல்லாஹ்வுடைய உதவி ஏகத்துவத்துக்கு என்ன செய்தது கிடைத்து கொண்டே இருந்தது. அதனால் உருவாக்கப்பட்ட மோசமான கொள்கை தான் மத்திய கிழக்கு அரசியல். அதனால உருவாக்கப்பட்ட மோசமான கொள்கை தான் மத்திய கிழக்கு அரசியல் என்பது. அதில் மோத விட்டு முஸ்லிம்களை என அடிக்க வைத்து எப்படியோ இது போராட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்குரிய மெயின் பிரச்சனை இந்த கொள்கை வளர்ந்தால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏதாவது கொள்கை வளர்ந்துட்டு போகட்டும். ஆனால் இந்த கொள்கை வளர்ந்தால் இஸ்லாமிய பிடிப்பு வளரும். எது வளரும்? இஸ்லாமிய பிடிப்பு வளரும். இல்லை என்று சொன்னால் புதுசாக ஒரு வருஷத்துக்குள்ள ரஷ்யாவில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ மாநாடு நடந்தது. என்ன மாநாடு? எங்கே நடக்குது? ரஷ்யாவில். அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ மாநாட்டில் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற ஒரு சில நாடுகளை தவிர உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுடைய பெரும்புள்ளிகளும் கலந்து கொள்கிறாங்க. அதுக்கு ரஷ்யா கவர்மெண்ட்டு என்ன செய்யுது? இது அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ மாநாடாக இருக்க வாய்ப்பு இருக்குதா? உலக மாநாட்டுக்கான ஒரு அந்த ஊரில் உள்ள மக்கள் மாநாடு நடத்துறது வேறு. உலகத்தில் உள்ள எல்லாரும் வந்து அந்த மாநாட்டுக்கு ரஷ்யா என்ன செய்யுது? செலவழிக்கிறது. அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ மாநாடு அல்ல, அஹ்லுல் பிதா மாநாடு. பண்புள்ள சகோதரர்கள் இப்போ திருப்பி இதை எழுச்சி அடைஞ்சிட்டா. இதுக்கும் அதாவது உஸ்மானிய கிலாபத்துக்கு எதிராக கிளம்பியவர்கள், இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்திய கோடாரி காம்புகள், நம்மளுக்கு கிடைச்சிக்கிற பேரெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியை வீழ்த்திய கோடாரி காம்புகள், அப்படி இப்படி என்று என்ன பேரெல்லாம் கொடுக்க முடியுமோ அவ்வளோ என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள். ஆனால் முடியவில்லை. இதை பார்த்து யமனில் ஒரு எழுச்சி, அங்கே என்னது அதாவது இந்தியாவில் எழுச்சி, அங்கே ஆங்காங்க பகுதியில் உள்ள எல்லா பகுதியிலும் எழுச்சி வந்து இன்றைக்கு மாஷா அல்லாஹ் இஸ்லாமிய சமுதாயம் ஒரு பெரிய எழுச்சியை நோக்கி என்ன செய்து போய்கொண்டிருக்குது. என்ன செய்வது என்று யோசிக்கின்றவர்கள் புதிதாக கண்டுபிடித்த ஒரு விஷயம்தான் சலஃபி தீவிரவாதம். என்ன? அதே பேரால் இதை முடிக்கணும். எதே பேரால் முடிக்கணும்? சலஃபி. அதால தான் இது வளர்ந்துட்டு போகுது. ஏகத்துவம் அதால தானே வளர்ந்துட்டு போகுது. வஹாபி இவர்களோடு சம்பந்தப்படுத்தி ஒரு செக்ஷனை உருவாக்கணும். ஏற்கனவே சூஃபித்துவத்தால் முடிச்சிட்டோம். ஆனால் இவர்களுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுத்துவதாக இருந்தால் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதி சலஃபி தீவிரவாதம். இன்றைக்கு இங்களை சூழ நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆக மொத்தமான தீவிரவாதத்துடைய பின்னணி எல்லாம் இந்த தூண்டுதலாக என்ன செய்ய நடக்குது. அவங்கள பார்த்தீங்கன்னா சிறுக்கு வைக்க வேணான்னு சொல்லுவாங்க, கபர் கட்டக்கூடாதுன்னுவாங்க, இணை வைக்கக்கூடாது, அதெல்லாம் சரியாக இருப்பாங்க. ஆனால் அவனை கொள்ளு இவனை கொள்ளு, முஸ்லீம் நாட்டிலே என்னது குண்டுவடி இப்படி நடத்துகிறவங்களா இருப்பாங்க. இப்போ நல்லா விளங்குதா இல்லையா? பார்த்தீர்களா? வஹாபிகள் 2 வகை. சலஃபியை இப்போ 2ஆக பிரித்து எழுதுறாங்க. நம்ம மக்கள் எழுதுறாங்க அஸ்ஸலஃபியத்துல் ஜிஹாதியா, என்னது ஜிஹாது செய்யும் சலஃபிகள், ஜிஹாதுக்கு எதிரான சலஃபிகள், இப்படி என்று பிரித்து ஒரு நாடகம் என்ன செய்து போய்கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொல்வதற்கான காரணம், நாங்கள் வந்து ஷைத்தான் நம்மளோட மட்டும்தான் சண்டை பிடிச்சிக்கிறான்னு நினைப்போம். தொலைப்பு காமிக்கிறதுக்கு, நோன்பு வைக்க காமிக்கிறது. அவன் வந்து ஒரு பெரிய உலகத்தோடு என்ன செய்கிறான்?
சண்டை பிடித்து கொண்டு எங்களோட வந்து எங்களை ஒரு லுகர் தோலாமாக்குற மட்டும் தான் அவனோட லட்சியம் நினைச்சிடக்கூடாது. டோட்டல் சமுதாயத்தை என்ன செய்யணும், இல்லாமல் ஆக்கணும் என்கின்ற ஒரு கோட்டில் செய்தான் என்ன செய்கிறான் போய்கொண்டு உலக சதி ஒன்று நடந்து கொண்டே இருக்கும். இப்போ நான் இப்படி பேசுறது அப்படியே எப்படி பார்ப்பாங்கன்னா, இவரை செய்தான் மாத்திட்டான், யார என்ன விளங்கிட்டா, அப்படி இப்படி என்னைய மட்டுமல்ல இப்படி பேசக்கூடிய எல்லாரையும் எப்படி பார்ப்பாங்க, அதாவது இவங்களை மாத்திட்டான். பார்த்தீங்களா, யூதர்களுடைய நாக்கால் இவர் என்ன செய்கிறார் பேசி கொண்டிருக்கிறார் என்று அவர்களை என்ன வைக்கக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிட்டாங்க, இதை கொண்டு போய் விட்டார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உண்மையை சொல்ல போனால் ஒரு ஃபித்னாவுடைய ஒரு சூழ்நிலை, குழப்பமான ஒரு சூழ்நிலை, ஷைத்தான் என்னென்ன சதியெல்லாம் செய்வான், அதாவது இவர்களால் நடைமுறைப்படுத்த முடியாமல் போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இந்த வரலாற்றை இது நான் இன்னொரு வகையில் சொல்கிறேன்னு சொன்னால், இந்த வரலாற்றை இந்த புதுசாக வந்து இந்த இலுமினாட்டி என்று சொல்லி ஒரு சப்ஜெக்ட் போயிட்டு இருக்குது. இது ஒரு 3ஆம் கட்டமாக வச்சுக்கோங்க. 2வது சொன்ன அந்த வஹாபிசத்துக்கு அடுத்ததாக 3ஆம் கட்டமாக பார்த்துங்க, இலுமினாட்டின்னு போயிட்டு இருக்குது. அதை எங்களோட முஸ்லீம்களில் கொஞ்சம் நிறைய பேர் நம்பி இப்போ இலுமினாட்டி தான் இந்த உலகத்தையே படைச்சி ஆண்டு கண்டிக்கிற மாதிரி நம்பி கண்டிக்கிறாங்க. எப்படி முடிஞ்சுது, இலுமினாட்டி தான் இப்போல்லாம், அந்த 13 பேர் 13லேருந்து 6000 பேர் இவர்கள் தான் நாங்கள் மௌத்தாகினாலும் காரணம், உசுரோடு இருந்தாலும் காரணம், நாங்கள் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி இப்படி இதாக கொண்டு போய் சிறுக்கில் முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும். இலுமினாட்டி என்று ஒரு உறுப்பு இருக்கிறாங்களா இல்லையா அப்படி என்றது ஒரு கேள்விக்குரிய வைங்களேன். ஆனால் உலகத்தில் உண்மை பெரிய ஒரு டிக்டேஷிப் நடந்துட்டு இருக்கு. உண்மை என்ன, ஒரு பெரிய பொருளாதார முதலைகள் உலகத்தில் வாழ்ந்து கண்டிருக்கிறான், அதுக்கான பெரிய ஃபண்டு பண்ணப்படுது, எடுகேஷன் எல்லாம் அதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்றதெல்லாம் உண்மை. ஆனால் இந்த இலுமினாட்டி என்கின்ற பகுதி வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நல்லா விரிவாக 10 மணித்தியாலம் போட்டு பேசினது யாரு, யாருக்கு தெரியும், தமிழில் பெஸ்ட்டாக பேசினது பாஸ்கர். 10 மணித்தியாலம் அப்படியே உட்காந்து ஃபுல்லாக அப்படி ஒரே இடத்துக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டாக பார்க்கலாம். ஆனால் அதில் நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னால் காதால் கழுவுற அளவுக்கான சில விஷயங்கள்லாம் பேசுவார். சரியா, நம்ப முடியாத பொய்களெல்லாம் பேசுவார். பொய்ன்னு அவர் பொய் பேசணும்னு நினைக்கல, அவரால் அவ்வளோதான் அதை என்ன செய்ய முடியும், யோசிக்க முடியும் என்கின்ற அழைப்பில் பேசுவார். சில உண்மைகளும் இருக்கு. வாசித்த ஒரு ஆள், இப்போ நானாவது ஒரு உள்நோக்கத்தோடு வாசிக்கிறேன்னு வைங்களே, வாசித்து அவரால் சொல்ல முடிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா, ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் மாற்றிட்டாங்க இந்த இலுமினாட்டி, ஆனால் இந்த மக்காவை மதீனா அவங்களுக்கு மாற்ற கிடைக்கல. என்னது, அவர் அதாவது ஒரு ஜென்ரலாக ரீட் பண்ணுறார், இந்த செக்ஷனுக்கு வரல, இதை மாற்ற கிடைக்கல, மக்கா மதீனாவை மாற்ற கிடைக்கல. அடுத்த டாக்கெட் இந்த மக்காவும் மதீனாவும் தான், மற்ற எல்லாரையும் மாற்றிட்டாச்சு, வத்திக்கான மாற்றிட்டாச்சு, எல்லாரையும் அப்போ ஒரு பொதுவாக ரீட் பண்ணுற ஒரு ஆள் கூட எங்கே வந்து முடிகிறான், இங்கே என்னமோ ஒரு சேஞ்ச் பண்ண கிடைக்கல என்ற ஒரு டிஸ்டர்பன்ஸுக்கு என்ன செய்யறா வந்து முடிகிறானா இல்லையா. அப்போ அதை வாசிக்கிற நேரத்திலே அவனுக்கு விளங்குது, இங்கே என்னமோ ஒரு மாற்றம் செய்ய கிடைக்கலையே, அப்படி என்கின்ற ஒரு உண்மையை என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். அப்போ இந்த இலுமினாட்டின்னு பேசுகிறவங்க கூட இந்த பகுதியில் மாற்ற முடியவில்லை அப்படி என்ற ஒரு செக்ஷன் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். என்ன எடுத்தாலும் ஒரு கண்ணை போட்டு காட்டிடுவாங்க, அதில் இந்த கண் தான் அப்படின்னு சொல்லி. அது உலகத்தில் ஆரம்ப காலத்துலேருந்தே செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணுறது, விளங்கிட்டா, பாதுகாப்பு என்ற விஷயத்துக்கு ஒத்த கண்ணை யூஸ் பண்ணுவோம். இதை தஜ்ஜாலோட சம்மந்தப்படுத்தி, விளங்கிட்டா, ஒத்த கண் வாராண்டு அதோட சம்மந்தப்படுத்தி அப்படி எப்படி சம்மந்தப்படுத்தி ரிலேட் பண்ணி விடலாம் தானே, எல்லாத்தையும் ஒவ்வொன்றோட என்ன செய்யலாம் ரிலேட் பண்ண. இது வரலாற்றை பாரு, ஐயுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள், அது வந்து என்ன ஆரம்ப காலத்திலேருந்து என்ன செஞ்சுக்கு இது யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இலுமினாட்டியோட வரலாற்றை நீங்கள் பாருங்கள், 1700 என்ன செய்வார்கள் சொல்வார்கள். அப்போ என்ன நான் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இப்படி ஒரு கோர்வையை செய்யக்கூடியவர்கள் கூட இந்த கொள்கை தூய்மையாக இருக்குது அப்படி என்கின்ற ஒரு பகுதியை சொல்லக்கூடிய ஒரு நிலை இந்த சமுதாயத்தில் என்ன செய்கிறோம் நான் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே நாங்கள் பொது வழியில் போகிற நேரத்தில், அதாவது தனிப்பட்ட ரீதியான போராட்டங்கள், தனிப்பட்ட ரீதியான மார்க்க உரைகள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், எங்களை மாற்றப்படுகின்ற விஷயங்களை பார்க்குறோம். எனவே நாங்கள் ஒரு கடமை, இந்த 3 விஷயத்தை நீங்கள் ஒரு அளவுக்கு மனதில் வைத்துக் கொண்டீர்கள் சொன்னால், நாங்கள் ஒரு கடமைப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன தெரியுமா, எப்படி எங்களை மாற்றிக்கொள்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ, என்னையை சீர்திருத்திக் கொள்ளணும், நான் ஒழுக்கமாக வாழணும், ஏகத்துவத்தோடு வாழணும், ஹக்கை தெரிந்து கொண்டு வாழ வேண்டும், நேர்மையான முறையில் வாழ வேண்டும், மக்களை விட்டு கொடுத்து மன்னிச்சு வாழ வேண்டும், இப்படி என்கின்ற ஒரு வாழ்க்கைக்கு நான் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கணும். அதே போல் இன்னொன்று முயற்சி எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய கடமை. என் சமூகத்துக்கு எதிராக என்னென்ன சவால்கள் எல்லாம் என்ன செய்கிறது வந்து கொண்டிருக்கிறது என்கின்ற அறிவு ஒரு முஸ்லீமுக்கு என்ன செய்ய வேண்டும், இருந்து கொண்டிருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ பாதிக்கப்படாது விட்டாலும் கூட அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்யும், பாதிக்கப்படும். உனது பிள்ளைகள், உனது சமூகம், உனது ஊர் நிச்சயமாக என்ன செய்யும், பாதிக்கப்படும். எனவே அன்புள்ள சகோதரர்களை, இப்போ நான் சொல்ல வந்த இந்த விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு இலட்சிய பயணம் இருக்குது. அந்த சமுதாயம் தான் அல்லாஹு தாலா சொல்லிட்டு, அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும், அந்த சமுதாயம் தான் வெற்றி பெறும் அல்லாஹு தாலா சொல்லிட்டான். ஆனால் அந்த சமுதாயம் போகிற அந்த
அப்போ இந்த சமுதாயம் முஸ்லீம் சமுதாயத்தை உதாரணமாக ஒரு கப்பலில் போகிறதாக ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டாங்களே, ஒரு கப்பல் பயணத்துக்கு ஒப்பிட்டாங்க. இஸ்லாமிய சமுதாயம் கப்பலில் போகுது. இந்த கப்பல் வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா? வெற்றி என்ற துறைமுகத்தை அடையுமா அடையாதா? குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லுது? அடைஞ்சே ஆகும். இந்த கப்பல் என்ன செய்யும்? நீ புயல் அடித்து திசை திருப்பினாலும் சரி, அந்த கப்பலை என்ன செஞ்சாலும் சரி, இந்த கப்பல் என்ன செய்யும்? வெற்றி என்ற துறைமுகத்தை அடையும். ஆனால் எங்களுடைய லட்சியம் நாங்கள் வெற்றி அடைகிறோமா இல்லையா என்பது அல்ல. எங்களுடைய லட்சியம் எதிர்க்கணும், நம்ம வெற்றியை அடைகிறோமா இல்லையா என்கின்ற ஒரு அம்சம் அல்ல. எதாக இருக்க வேண்டும்? எத்தனை பேரோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம்? அடைகிறோம். எவ்வளவு தூய்மையோடு அந்த வெற்றியை நாம் என்ன செய்கிறோம்? அடைகிறோம் என்பது தான் எங்களது மிகப்பெரிய இலட்சியமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போ ஏனென்றால் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா? எப்படியாவது கப்பலை ஓட்டுற நான் மட்டும் சேர்ந்தா போதும் மட்டும் போனால் எப்படி இருக்கும்? என்னது நான் போகிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எவன் வராட்டியும் பரவாயில்ல, நான் என்ன செஞ்சுட்டேன் சேர்ந்துட்டேன் என்பது நிச்சயமாக வெற்றிக்கான ஒரு பாதை அல்ல. என்னோடு எனது குடும்பம், எனது மனைவி, எனது ஊர் மக்கள், என் சமூகம் அந்த வெற்றியை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டும். அப்படி போறதாக இருந்தால் ஒருவருக்கு சார்பாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்ன உதாரணம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. என்ன சொன்னது? கீழே ஒரு குரூப் இந்த மேலுக்கு போய் ஏன் தண்ணி எடுத்துட்டிப்பான்னு கீழே ஓட்ட போட்டாங்கன்னு சொன்னா அவன் கீழே தானே போடுறான், நம்ம மேலுக்கு என்ன செய்யக்கூடாது? உட்கார மாட்டான் தானே? எப்படி? நிச்சயமா உட்கார மாட்டோம். சரியா? ஆனால் இப்போ இருக்கிற பலகீனத்தை பார்த்தா அப்படி உட்கார்ந்தாலும் உட்காந்துருவோம் போல இதே மூல் கடிக்கிறதுக்கு ஒரு 5 வருஷம் அது வரைக்குமா நிம்மதியாக வாழ்வோம்னு அந்த லெவலில் இருக்கிற மாதிரியும் வழங்குது. ஆனால் அப்படி உட்கார மாட்டேன், கீழே போய் அவனை நிறுத்தி அடைச்சி இந்த வேலை செய்வோமே, இந்த வேலை இந்த சமுதாயம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் நாங்கள் ரசூலுல்லாஹ். சஃபீனத்துன் நஜாத் என்னது? அதாவது எங்களை காப்பாற்றும் கப்பல் அது. எனவே அன்புள்ள நாங்கள் வெற்றி என்ற பாதை அடைவது நிச்சயம். ஆனால் எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய சவால்கள், எங்கள் சமூகத்துக்கு எதிராக வரக்கூடிய அந்த பிரச்சனைகள், இவைகளை பற்றி ஒரு வாசிப்பு, ஒரு அறிவு எங்கிட்ட இருக்கணும். ஆனால் கவலைக்கிடமான விஷயம் என்ன தெரியுமா? எங்களில் நிறைய பேர் இது சம்பந்தமாக அறிவு இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள், இது சம்பந்தமாக வாசிப்பு இருக்கிறதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் எப்படி நினைக்கிறாங்க தெரியுமா? ஒரு கட்டுரையை வாசிச்சுட்டு, இன்றைக்கி ஒரு பேப்பரில் ஒரு கட்டுரை வந்து வைங்களேன், வாசி முடிச்சோடனே அவருக்கு என்ன சந்தோஷம்டா, டோட்டலாக அதை பற்றி கடைசியிலிருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நம்மளுக்கு தெரியும், ஃபுல்லாக வாசிட்டு இதை பற்றி மற்றவனுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஃபீலிங்கில் தான் என்ன செய்கிறது, அதை பற்றி கரை கண்டது போன்ற ஒரு நிலைக்கு என்ன செய்வார்கள்? தள்ளப்படக்கூடிய ஒரு அறிவு ஏமாற்றத்தை என்ன செய்கிறோம்? பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கட்டுரையை தான் வாசித்திருப்பார் ஒரு சப்ஜெக்ட் சம்பந்தமாக, ஆனால் அதை பற்றி துறை போனது மாதிரி அதை பற்றி பேச நினைக்கிறாரு. எனக்கு எவனா மைக் போட்டு தரமாட்டான்னு நினைக்கிறாங்க, விளங்கிட்டா? எப்பயாவது பேச கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க. சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகிற ஒரு விஷயம் அது. இந்த மாதிரி நடந்துருவீங்களே, சமுதாயத்தை அழிவில் கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சகோதரர் மார்க்கப்பற்று மார்க்க உணர் எல்லாம் இருக்குது, வேகமாக வந்து சொல்றாரு மஹதி அலைஹிஸ்ஸலாம் 2025 வந்துருவாண்டார். எப்படி? மஹதி அலைஹிஸ்ஸலாம் 2025 வந்துருவானா? இப்போ எப்படி இருக்கும்? அப்போ எப்படி நீங்கள் ஏற்றுக்கல மாட்டீங்கன்னு தெரியும், ஆனால் கரெக்டான முடிவு எந்த இதுல ஃபுல் ஆய்வு நடந்துக்குது என்ற. இப்போ இந்த நேரத்தில் பொதுவாக இது சம்பந்தமாக வாசிப்பை செஞ்ச ஒரு ஆளுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம மடையனா மாறிடுறது தான் அன்றைக்கி நடக்கிறது. ஏன் தெரியுமா? இப்போ நமக்கு அன்றைக்கி வாதிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, பேசுறதுக்கு எதுவும் வராது. ஏன்? ஒருத்தர் வந்து அப்படி சொன்னால் நம்மளுக்கு ஒரு பெரிய தடமாற்றம் பண்ணும். 2025 கன்ஃபார்மாக குர்ஆனில் இல்லைன்னு தெரியும், ஹதீஸில் இல்லைன்னு தெரியும், எந்த இஸ்லாமிய அறிஞரும் சொன்னலன்னு தெரியும். ஆனால் அவரோட நம்பிக்கை எப்படி இருக்கு தெரியுமா? மஹதியை பற்றி அவருக்கு தெரிஞ்சது, மஹதியுடைய பேர் ரசூலுல்லாஹோட பரம்பரையில் வருவார், காபத்துல்லாஹ்ல வச்சு அவருக்கு பையத்து செய்யப்படும். இதுதான். இப்படி சொன்ன உடனேயே சுபஹானல்லாஹ், யார் எனக்கு ஒரு பிரச்சனை வருமா இல்லையா? அதை பற்றி வாசிச்ச ஒரு ஆளுக்கு பிரச்சனை வரும். நான் வரலாற்றில் படித்த அளவில் 146 மஹதிக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்குது. எத்தனை மஹதிகள்? 146 பேருக்கு மஹதி என்று வாதிட்டிக்கிறாங்க. 146 பேர் மஹதி என்று வாதிட்டிக்கிறாங்க. கடைசியாக வாதிட்ட பகுதி வந்து ஃபித்னத்து ஜுஹைமான் 1980 காபத்துல்லாஹ்ல பூந்தது. அவர் மஹதி தான். அவங்க யாரு? இங்க இருந்த நல்ல படிப்பறிவுள்ள, அதாவது ஷேக் பின் பாஸோடலாம் நல்ல தொடர்பில் இருந்த ஜுஹைமான் போன்ற நல்ல படித்தவங்க. ஆனால் என்ன நடந்தது? அதில் ஒரு ஆள் பேரில் இருந்திருக்கிறார், சரியா அவரோட பேர் அதே மாதிரி அஹ்மதோ முகமதோ கஹ்தானின்னு முடியும், அப்துல்லான்னு பேர் சரியா முடியும், சரியா அந்த ஹதீஸில் வர மாதிரி பேர் அவருக்கு இருந்துட்டு இயல்பா. இவங்க மார்க்கப்பட்டு ஓவராகி நம்ம தீனோடு இருக்கிற பார்த்து நீங்கள் மஹதியாகி வாய்ப்புன்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாங்க. சும்மா நினச்சிப்பார், நம்மளுக்கு அப்படி ஒரு போஸ்ட் கிடைக்க இவ்வளோ கஷ்டம். சொன்னதோட அவரை நம்ப வச்சோடனே அவர் நம்ம மஹதியாரிக்க வாய்ப்பு பாரு, அதாவது ஒரு நாளில் சரி வராது, ஒரு தொடர்ந்து அப்படி சொல்லி அவருக்கு மஹதியோட ஒரு சூரத்து விளங்கிட்டு அவர் அங்கே போக சொல்லி சரியா ஒரு 6 பேரை இறக்கி விட்டு ஆயுதங்களோட போய் இறங்கி மக்களை எல்லாம் பணைய கைதிகளாக வச்சு
நடந்த பெரிய ஒரு இதான் 9 பேர் அங்கே என்னது அதே இடத்துல கொல்லப்பட்டாங்க. அதுக்கு சொல்கிற ஃபித்னத்து ஜுஹைமான்னு சொல்லி. அப்போ அதில் தப்பினவர்கள்ட்டெல்லாம் பேட்டி கேட்டால் இப்படித்தான் இந்த ஹிஸ்ட்ரி வந்துச்சு என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அநியாயமாக நல்லா இருந்தவங்க எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு சின்ன இதை போட்டு அந்த குரூப்பை முடிச்சாச்சு. இவனெல்லாம் கெட்டு போகிற மாதிரி விலங்கல்ல. அப்போ கெட்டு போக வைக்கிற ஒரே வழி மகதியை போட்டு செய்தியை முடிச்சிடுற. புதுசாக ஒரு மகதி வந்தார் இலங்கைக்கு, இன்டர்கான்டினல் ஹோட்டலாக அங்கே வரவர் விளங்கிட்டா. ஆனால் மகதி என்ன செஞ்சார் அப்போ சொல்லி தெரிஞ்சார். இப்போ நான் என்ன கேட்குறேன்டா, இதை ஒரு ஆள் 2025 கன்ஃபார்மாக வருவார் அந்த அறிஞர், அவர் ஒரு பலஸ்தீன அறிஞர் பேரையும் சொல்லி புக்கெல்லாம் எடுத்து காட்டி வசனத்தெல்லாம் சொல்லி பார்த்தா சரியாக அது குர்ஆன் வசனத்தை என்ன எண்ணின உடனே 2025 வருதாங்க. எதையோ முன்னுக்கு போட்டு ஒரு கால்குலேட்டர் பண்ணுறாரு. அந்த அல் குர்ஆனில் கம்ப்யூட்டர் கண்டு அதிசயம்னு ஒரு புக் ஒன்று போட்டாங்களே தமிழ்லையும், சரியா அந்த கணக்கை பார்த்து காட்டி சரியா 2025 வருது. பார்த்தா மகதி வாரி. இப்போ நான் எனக்கு ஒன்றும் விளங்கலை அவர் சொன்னது, ஆனால் இப்போ பிரமிச்சிக்கிறேன். கடைசியில் நீங்கள் சலப்பியான்னு கேட்டார். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் விளங்காதுன்ட்டார். சரி, உங்களுக்கு இதெல்லாம் விளங்க. நான் இப்போ ஒரு தனிப்பட்ட சம்பவத்தை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இது நான் சொல்ல வந்த என்னென்னா, மனித அதாவது இப்படி இருந்து வைங்களேன் இந்த சிந்தனை போக்கு, இது சமூக பார்வை அல்ல. முதல் விஷயம் விளங்கி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்கு மார்க்க அறிவிக்கணும். அதில் முதல் செய்தி, மஹதி அல்லாஹ்வுடைய தூதரை விட சிறந்த ஒரு ஆளாக என்ன செய்ய போகிறதில்லை, இருக்க போகிறதில்லை. இமாம் சுஃபியான் சௌரி சொல்கிறாரு, உங்கள் வீட்டுக்கு முன்னால் மஹதி நடந்து போனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருவருக்கு பையத்தை எப்படி இருந்தால் செய்யணும்னு சொன்னாங்களோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் செய்யணும். மற்றபடி மஹதி தான். மஹதி வந்தால் தான் இந்த சமுதாயத்துக்கு விடுதலை என்று அல்லாஹ் ரசூலும் என்ன செய்யலை சொல்லலை. மஹதி வரங்க, என்ன நடந்தாலும் மஹதி வரட்டு, நம்ம இப்போ என்னதான் செய்ய இப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. நம்ம வாழணும் இங்கே, அதுக்கான போராட்டம், அதுக்கு என்ன செய்யணும் அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்குறோம். அதாவது தனது சொந்த அறிவில் என்ன, இப்போதான் இதை பார்த்து இது 9:45 இருக்குது, சரியா? அப்போ அன்புள்ள சகோதரர்களே, நம்ம சொந்த அறிவிலேயே என்ன நம்ம இருந்துடக்கூடாது. ஒரு விஷயத்தை பார்க்குற நேரத்தை புதுசாக படிக்கலாம், தேடலாம். ஆனால் நம்ம சொல்கிற கருத்தால் இந்த சமுதாயத்து ஒரு பெரும்பகுதி வழிகட்டு போகுமாக இருந்தால் கொஞ்சம் மௌனமாக என்ன செய்யணும், இருக்கணும். என்னன்னு கேட்கணும், சொல்ல வேண்டும். மக்கள்கிட்ட படிக்காமல் ஒரு விஷயத்தை சொல்கிறதுனால நீங்கள் 4 பேர் பேசிட்டு போயிடுவீங்க. ஆனால் பின்னால் 4000 பேர் அதை பின்பற்றதுக்கு வந்தால் அத்தனை பேருடைய பாவம் நம்ம தலையில் என்ன செய்யும், வந்து நிற்கும். எனவே நாங்கள் எப்படி எங்கள் சுய வாழ்க்கையை திருத்தி கொள்ள பாடுபடுகிறோமோ, எமது குடும்ப வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள எப்படி பாடுபடுகிறோமோ, எங்களுடைய தலையாய கடமைகள் உண்டு. ஒரு முஸ்லீம் எப்பொழுதும் சமூக பிராணி என்று சொல்லுவாங்க. என்ன, அவன் ஒரு சமூகத்தை விட்டு ஒதுங்கி வாழ்றது இஸ்லாம் என்ன செய்யலை, எங்கேயும் அனுமதிக்கவில்லை. அதனால் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஆபத்தான அம்புகளுக்கு எதிராக நாங்கள் படிக்கக்கூடிய மக்களாக, யோசிக்கக்கூடிய மக்களாக, தேடக்கூடிய மக்களாக மாறணும். அதில் மிக முக்கியமான விஷயம், நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாதுன்றது. நான் இந்த சமுதாயத்துக்கு எதிராக மாறக்கூடாது என்றது. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற நடைமுறை இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்யாது, சரியே வராது என்கின்ற ஒரு மனோபக்குவம் நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் என்னால் ஷைத்தான் ஒரு சமுதாயத்தில் கேட்டு வாழ்றவரை விட பிரச்சாரம் செய்து வாழ்றவரை என்ன செய்வான், டாக்கெட் வச்சிருப்பான். பிரச்சாரம் செய்து வாழுகின்றவரை இமாம் சுஃபியான் சௌரியும் அடுத்த ஃபுதைல் இப்னு ஐயாதும் ஒரு இடத்துல உட்கார்றாங்க. உட்கார்ந்து மிச்ச நேரம் பேசி, பெரும் அறிஞர்கள் 2 பேரும், அந்த அறிவு அவ்வளோ பெரிய அறிவு, அவர்கள் பேசி பேணுதலானவர்கள் பேசி கொண்டு இருந்துட்டு 2 பேரும் எழும்புறாங்க. எழுமின உடனேயே சுஃபியான் சௌரி சொல்கிறார், இது ஒரு பரக்கத்தான ஒரு மஜ்லிஸாக இருக்க வேண்டிய நாளாட்ட என்ன செய்கிறேன், துவா கேட்குறோன்னு சொன்னார். ஃபுதைல் இப்னு சொன்னார், இதுதான் ஷைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிஸாக இருக்குமோடு நான் யோசிக்கிறேன். அவர் ஏன்னு சொல்கிறார், நம்ம 2 பேரும் படித்த மக்களாக உட்கார்ந்தோம். நானும் படித்தவன் என்ற அடிப்படையில் பேசணும் என்பதற்காக உங்களுக்கு அழகுபடுத்தி இருக்கிறேன். நீங்களும் படித்தவன் என்று பேசணும் என்றதுக்காக எனக்கு அழகுபடுத்தி இருக்கிறோம். அப்படி இல்லையான்னு கேட்டான். அப்படிதான். அப்படின்டா ஒருவருக்கு ஒருவர் முகஸ்துதி கொஞ்சம் அங்கே என்ன செஞ்சிருக்குது, இருந்திருக்குது. எனவே இது ஷைத்தானுக்கு நெருக்கமான ஒரு மஜ்லிஸாக இருக்குமோடு நான் பயப்படுகிறேன். இது பேணுதல் உள்ள மக்களுடைய உணர்வு. எந்த இதிலையும் யார் சொன்னாலும் கேட்காத உணர்வு உள்ளது பேணுதல் அற்ற உணர்வு. அதாவது கேட்காமலேயே சொல்லாமலேயே தனது உணர்வு குத்தக்கூடிய அந்த உணர்வு இருக்குதே, அது ஈமானியத்துடைய உச்சகட்டம். அவர்கள் ஒரு நாள் நிராசை அடையலை, விரக்தியில் தெரியலை. ஆனால் எதுலையும் அளவுக்கு மீறிய திருப்தி என்ன செய்யலை, அடையலை. அப்படி எழும்புற நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தாலா இந்த மஜ்லிஸை பொருந்தி கொண்டு விட்டான் என்ற திருப்தியில் என்ன செய்யலை, எலும்பல்ல, பொருந்தி கொண்டிருப்பானோ
அப்படி என்கின்ற உணர்வோடு தான் என்ன செய்தார்கள், அவர்கள் எழும்பினார்கள் என்றதை பார்க்கிறோம். ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, எங்களிடத்தில் அப்படி இல்லை. ஒரு சின்ன வேலையை தான் செய்வார்கள், ஆனால் அறிக்கை மட்டும் 2 இது இருக்கும். அறிக்கை நாம் அது செய்தோம், ஒன்றும் செய்யலை. இது மீட்டிங் கூடி கலைஞ்சதை தவிர அறிக்கையில் இனத்தை ஒன்று இருக்கும். ஆனால் பெரிய வேலை செஞ்ச மாதிரி என்ன செய்யும், மினிட்ஸ் என்ன செய்யும் இருக்கும். இந்த காலம் விளம்பரம் தான் என்ன செய்யும் அதிகமான காலம், செஞ்ச அந்த அவுட்புட் என்ன குறைவான காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே. எனவே முதல் விஷயம், சைத்தான் எங்களை இந்த சமுதாயத்துக்கு எதிரியாக என்ன செஞ்சிடக்கூடாது, மாற்றிவிடக்கூடாது என்பதில் மிக 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 கவனமாக இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, சைத்தான் இந்த சமுதாயத்தில் விளைத்து விட்ட ஒரு மோசமான ஒரு சப்ஜெக்டை சொன்னேன். குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய மக்களை பற்றியான தவறான எண்ணங்களை விதைத்து அவர்களை இஸ்லாத்துக்குள்ளேயே என்ன செஞ்சது, எதிரியாக்கினது. அவர்களையே தீவிரவாதிகளை உருவாக்குற அமைப்பில் எதிரியாக்கினது. இன்னொன்று என்ன தெரியுமா, சைத்தான் செஞ்ச வேலை லிபரலிசம்னு சொல்லுவோமே, அல்லது அல்மானியா என்று சொல்லுவோம். அரபில் என்னது அல்மானியா, நமது நாடுகளோ செக்யூலரா, அந்த செக்யூலரிசம்னு சொல்லுவோமே. அதாவது மதம் வேறு ஆட்சி வேறு. அத்தீன் வத்தவுலா, அத்தீன் வத்தவுலா, ஆட்சி அது போயிட்டு நீங்கள் வணங்குங்க, தொழுங்க, சுஜூது செய்யுங்க, வேண்டிய செய்யுங்க, ஆனால் பள்ளிக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை என்ன செய்யுங்க, பள்ளிக்குள்ளே வச்சுக்கோங்க. இங்கே சிறைக்கு என்ன சட்டம், அங்கே என்ன சட்டம், ஆட்சியை பிடிச்சி வேணும், யார் வரணும், இதை எங்கே என்ன செய்யக்கூடாது, கொண்டு வரக்கூடாது. அப்படி என்று சொல்கிற இந்த செக்யூலரிசம் என்று சொல்லக்கூடிய சிந்தனை போக்க முஸ்லீம்கள் என்ன செஞ்சான், விதைச்சான். முஸ்லீம்களை விதைச்சி 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 எப்படி ஆகிட்டு அப்படி என்று சொன்னால், எல்லாத்துக்கும் ஒரு பிரிப்பு வந்துட்டா இல்லையா, எதை எடுத்தாலும் தீனை விட்டு என்ன செய்யறது, பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு தன்மை வந்து விட்டதா இல்லையா. எங்களால் எந்த அளவுக்கு வந்துட்டேன்னு சொன்னால், எங்களுடைய இங்கே பயோல எல்லாம் என்ன செஞ்சாச்சு, அப்படி தான் இருக்குது. ஒன்றும் இப்படி பேசலாமல் இருக்குது. அதை பற்றி பேச முடியாத அமைப்பு சைத்தான் 2ஆக என்ன செஞ்சுட்டான், பிரிச்சுட்டான். பிரித்தது அதை நீங்கள் அந்த ஹுத்தூரத்தை விளங்கணுமே. இந்த இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள் என்ற பகுதியில் அந்த ஆபத்தை நீ விளங்கொண்டு சொல்கிறேன். அதில் முதலாவது இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நாடு எது தெரியுமா, சவுதி அரேபியா. அந்த சிந்தனை போக்கில் முதல் பாதிப்பை சந்திக்கொண்டு, ஏன்னா மற்ற நாடுகள் ஏற்கனவே ரெடி ஆகி அந்த கிரவுண்டுக்கு அதை இறக்கணும்னு வேலை செஞ்சுருவாங்க. இங்கே அது பாதிக்க இப்போ முதலாக இப்போ நம்ம நாட்டில் நம்ம என்ன பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது, அதாவது பொது சிவில் சட்டம். பொது சிவில் சட்டம் என்ற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு நம்ம அங்கே சாதாரண அறிவுகளோடு இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கு எதிராக போராட்டம் கொடுத்து இல்லை அப்படி இருக்கக்கூடாது, இஸ்லாமிய திருமண சட்டம் அப்படின்னு எவ்வளோ உறுதியாக நின்று கண்டிக்கிறோம். அது நம்ம நாட்டில் மட்டுமே நினைக்கிறீங்க. இங்கே பத்திரிகை எழுதுறான், ஒரு பேப்பரில் 2 பக்கம் வருது, ஜவாஜுல் காசிராத், என்ன பால்ய வயது திருமணம் சவுதியில் தடை செய்யப்பட வேண்டும், சவுதி பேப்பரில் எழுதுறான். எப்படி பால்ய வயது திருமணம் என்று, அதாவது இதை முஸ்லீம் அல்லாத அந்த வாசனத்தை பிரயோகிச்சா ஓகே, அவன் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவர் சொல்கிறாருன்னு சொல்லலாம். இஸ்லாமிய நாட்டில் அல்லது மற்றவர்களுடைய பார்வையில் முஸ்லீம் நாட்டில் சரியா பத்திரிகையில் 2 பக்கம் இதுக்கு ஒதுக்கி என்ன, இதை நிறுத்தப்பட வேண்டும், 14 வயசில் திருமணம் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 16 வயசில் நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 17 நடக்குது நிறுத்தப்பட வேண்டும், 18 தான் கொண்டு வரணும் அப்படி என்று எழுதுறான். பொது சிவில் சட்டம் நாங்கள் என்ன செய்கிறோம், அங்கே அப்படி அது எங்களை ஒவ்வொரு மதத்துக்கும் தனித்தனி உரிமை என்ன செய்து இருக்குது. அங்கே நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு விஷயத்திலையும் சண்டை பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். இங்கே என்ன, அதை கொண்டு வர சொல்கிறாங்க, அதை கொண்டு வர சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சைத்தான் அப்படி தானே, சைத்தான் மறுமை வரைக்கும் வைக்க போகிறவன் தானே. நம்ம தான் 60 வருஷம் வைக்க போகிற அவசரமாக செய்யணும்னு நினைப்பேன். அவன் அமைதியாக தான், நீங்கள் 2 ஜெனரேஷன் போன பிறகு வந்தால் போதும். இதுக்கு என்ன ஒரு 2 ஜெனரேஷன் வந்த பிறகு போன, இப்போ அடிக்கற்கள் என்ன செய்கிறான், நாட்டிக்கண்டு வாரா ஒவ்வொண்டா. இது பேசப்படுது எந்த அளவுக்கு போயிட்டு அப்படி என்று சொன்னால், கேட்குறாங்க கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாங்க, ஒரு வழி. அடுத்து இன்னொன்று என்ன, இஸ்காத்துல் விலாயா, சவுதியாத் நுதாலிபு பி இஸ்காத்துல் விலாயா, வழி கேன்சல் பண்ணப்பட வேண்டும் அப்படி ஒரு ட்விட்டரில் அந்த டெக் போட்டு லட்சக்கணக்கான ட்வீட்ஸ் என்ன செய்யுது போகுது. அப்படி என்ன, வழி இல்லை கேன்சல், வழி இருக்கக்கூடாது, நாங்களாக என்ன செய்யணும், திருமணம் முடிக்கணும், நாங்களாக வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகிறது இங்கே வழியாட போகணுமே, நாங்களாக போகணும், நாங்களாக திருமணம் முடிக்கணும், நாங்கள் சுதந்திரமாக என்ன செய்ய நிற்கணும் அப்படி என்கின்ற இது போயிட்டு இருக்குது. காதால் இப்போ ஆரம்பத்தில் அப்படி சொன்னாலே பிரச்சனை வந்துடும். இப்போ சொன்னால் பிரச்சனை இல்லை, செய்யாமல் இருந்தால் சரியான லெவலுக்கு 2 ஸ்டெப் வந்துட்டு. சகோதரர் சும்மா இல்லை, பேட்டி கொடுக்க 1 மணித்தியால 2 மணித்தியால பேட்டிகள் சேனல்லாம் போய்கண்டிருக்குது. இப்போ இது நம்ம அங்கே பேசிக்கிட்டு எங்கே, நம்ம நாட்டில் இது பொது சிவில் சட்டம் வரக்கூடாது, எங்களுக்குரிய தனி செக்ஷன் எல்லாம் என்ன செய்ய இருக்கேன், அது இங்கே இப்போ பேசுகிறாங்களே 2 அங்கே சரியாகணும் நான் நினைக்கிறேன், இங்கே சரியாயிருமா இருக்கும்.
எல்லாம் பேலன்ஸை வந்து கடைசியில் என்ன ஆதாரம் காட்டுவான், நீங்கள் தான் அடிக்கடி சவுதி இஸ்லாமிய நாடுன்னு சொல்லிட்டு இப்போ அங்கேயே வந்துட்டு அப்படி என்று சொன்னால், அதனால தான் சொல்கிறேன், எப்பையும் நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு நபருக்கு ஒரு குர்ஆன் சுன்னா அல்லாத புத்தகத்துக்கு குர்ஆன் சுன்னா அல்லாத ஒன்றுக்கு வக்காலத்து அதிகமாக வாங்கக்கூடாது. கடைசியில் எங்களுக்கு எதிராக என்ன செய்யும், அது திரும்பும். நீங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் அதுதான் சவுதி தான் எல்லாம் விட்டா இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, இப்போ திரும்பிடும். எதுக்கு அளவாக தான் என்ன செய்யணும் இருக்கேன். அல்லாஹ் வாக்களித்ததை தவிர வேறு எதுக்கும் உத்தரவாதம் என்ன இல்லை. தலைகீழாக என்ன செய்யலாம், மாறலாம். இது போய்கண்டிருக்குது. அடுத்து என்ன போகுது, இது பகிரங்கமாக சேனலில் என்ன செய்கிறாங்க, போடுறாங்க, பகிரங்கமாக பேசுகிறாங்க. அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் டிரைவிங் வந்து தாராளமாக என்ன செய்யலாம், பண்ணலாம், மார்க்க ரீதியாக அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு சவுதி அரேபியாவில் அதை ஏன் வந்து தடை செய்து வைத்திருக்கிறா இந்த சமுதாயம், அப்படியே என்ன செஞ்சுட்டு ஒரு அமைப்பில் வந்துட்டு, அப்போ அதுக்கு ஒரு சேஞ்ச் பண்ணுறதாக இருந்தால் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என்ன செய்யலாம், அதுக்கு எடுக்கலாம். அதுக்கு முன்னால் வெளியில் உள்ளவங்க கேட்குறத விடுங்க. இப்போ நாமெல்லாம் என்ன செய்கிறோம், வெளியே கேட்டால் பதில் சொல்லிட்டு நிற்கிறோமா இல்லையா, அது வந்து நோக்கம் இதாண்டு, அதை இவங்களே சொல்லலை. இப்போ விளங்கிட்டா, இதில் ஒரு கணிசமான நபர்கள் அதை பேசுகிறாங்க. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இப்போ இங்கே சூறான்னு சொல்லி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது, அதில் பெண்கள் நுழைக்கப்பட வேண்டும் என்று பேசினாங்களே, இப்போ 29 பெண்கள் இருக்கிறாங்க. எத்தனை பேர் இருக்கிறாங்க, 29 பெண்கள். இப்போ இதை வந்து வேற பாருங்களேன், பெண்கள் போனதுனால இப்படி பேசுகிறாங்க, பிற்போக்குவாதம்னு சொல்லிடக்கூடாது, இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன பேசுகிறாங்க தெரியுமா, இப்போ ஆரம்பத்தில் சும்மா ட்விட்டரில் பேசினது இப்போ சூரா சபையில் உட்காந்து லேப்டாப் வச்சுட்டு பேசுகிறாங்க. என்ன, இது கொடுக்கப்பட வேண்டும், இது கொடுக்கப்பட வேண்டும் பேசுகிறாங்க. அன்புள்ள சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு அறிஞர் ஒரு ஹுத்துபால என்ன செய்கிறாருன்னு சொன்னால், வைத்தியத்துறை படிப்பது அதாவது தியாசத்தர் சொல்லிட்டாரு. என்ன ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அதில் ஒருவர் யார், அத்தையூஸ், தன் குடும்ப விஷயத்தில் மானக்கேடான விஷயங்களை கண்டும் மௌனமாக இருப்பவர்கள். இப்போ இது படிப்பிக்கப்படுற நேரத்தில், இந்த மெடிக்கல் துறை படிப்பிக்கப்படுற நேரத்தில் அதில் என்ன செய்யலாம், இது போன்றவைகள் நம்ம மற்ற நாடுகளில் நடக்குதா இல்லையா, ஆபாசமான விஷயங்கள் அது இது, அதில் ஆண் அதை விளங்கப்படுத்துறது மிச்சம் இதெல்லாம் நடக்கும், அது நடக்காமலாம் இல்லை. இதை அவர் ஹுத்பால என்ன செஞ்சிட்டாரு, அதை சொல்ல வேண்டிய முறையில் அப்படி சொல்லலை. அதை எப்படி சொல்லாமல் வைத்தியத்துறை வந்து மானக்கேடான துறைன்ட்டார். அப்போ இவர் எங்கே போவார், அது பிழை தான், சரியா, அந்த வார்த்தை பிழை. அதை எப்படி தான் படம் பிடிச்சி எடுத்தாங்களோ, எடுத்து புட்டுச்சு. பேர் கேளுங்க, மக்கா பத்திரிகையோட பேர் என்ன, மக்கா, சஹீஃபத்து மக்கால ஹாஃப் பேஜுக்கு போடுறான். எப்படி தெரியுமா, இங்கே இருந்து கார்ட்டூன், வாயில் இருந்து எச்சில் தெரிக்குது, இப்படி ஒரு ஹத்தீபிட கீழுள்ள மக்கள் எல்லாம் இப்படி முகத்தில் என்ன செய்யறாங்க, தடவி கண்டிக்கிறாங்க. அதை எடுத்து அப்படின்னா என்ன, கார்ட்டூன் வரைஞ்சன்னு சொல்லி நம்ம அங்கே பெரிய ஆர்ப்பாட்டமெல்லாம் செஞ்சு உசுரை விட்டு கண்டிக்கிறோம். இது என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். இதுதான் ஹத்தீபுகளும் கேட்கக்கூடியவங்களும் செய்கிற விஷயம். அவர் என்ன துப்பினாலும் முகத்தில் எடுத்து என்ன செய்யறது, இவங்க பூசிக்கொள்ளக்கூடிய ஒரு கேவலமான ஒரு சமுதாயம் தான் இது என்றது தான் அந்த ஹாஃப் பேஜ் கார்ட்டூன் வரைஞ்சிக்கிறாங்க. எந்த எதிர்ப்பும் இல்லை, எதையும் காணா. இதுக்கு பேர் என்ன, இதுதான் இந்த செக்யூரலிசம்ன்றது இங்கே வளர்ந்துடுறது, தூக்கிட்டு வராங்க. அன்புள்ள சகோதரர்களை, இது நம்ம நாட்டில் வரைஞ்சிருந்தா எங்கள்கிட்ட உள்ள அந்த அடிமட்ட மார்க்கப்பட்டுல நம்ம எவ்வளோ கொந்தளிச்சிருப்போம். இங்கே கொந்தளிக்கலன்னு சொல்ல, மக்கள் கொந்தளித்தார்கள். ஆனால் முடியலை, நமக்கு வெளிப்படுத்துகிற அமைப்பிலாவது இங்கே என்ன செய்யலை, வெளிப்படுத்த முடியலை. காரணம், இந்த பகுதியால் வந்தாலும் உள்நோக்கத்தை பயன்படுத்தி வேற எங்கேயா போயிடுவாங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் அப்படி அமைதியாக வச்சுக்கிறாங்க. இப்போ நான் சொன்னது ஒரு 5-6 விஷயங்கள். இதை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், மிகவும் வளர்க்கிற இடத்துக்கு கொண்டு வந்து, சுப்ஹானல்லாஹ், இந்த ஹைஆ தடை செய்யப்பட்டுச்சு சவுதி அரேபியாவில். ஹையத்துல் அம்ர் பில் மஅரூஃப் வ நஹ்யி அனில் முன்கர், நன்மை ஏவி தீமையை தடுத்தல் என்ற அந்த ஒரு குரூப் இந்த வண்டியில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்களே, தொழுகை சலான்லாம் சொல்லி, அது என்ன செஞ்சது, அவருடைய அதிகாரம் பறிக்கப்பட்டுச்சு. அவங்க இருப்பாங்க, ஆனால் போலீஸுக்குரிய அதிகாரம் அவங்களுக்கு என்ன இல்லைன்னு பறிக்கப்பட்டு. சுப்ஹானல்லாஹ், ட்விட்டரெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு என்ன செஞ்சது, யார், நாங்கள் சொல்லலை, நாங்கள் இங்கே கவலைப்பட்டு கண்டிக்கிறோம். யார், இந்த குரூப் செக்யூரிட்டி. 1-2 பேர் நினைக்கக்கூடாது, ஒரு சமூகம். இப்போ புதுசாக ஒரு பகுதி திறக்கப்பட்டிருக்குது. என்ன, அதாவது என்ன நம்ம நாட்டில் சொல்கிறேன்டா, இந்த அதாவது சியாஹத்துன்னு சொல்கிறோம், என்ன சொல்லுவோம், வெளிநாட்டுவர்கள் வந்து சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு திறந்தாச்சு. இப்போ சுற்றுலாத்துறைக்கு அமைச்சு திறந்தாச்சு. அதில் என்னென்ன நடக்க போகுதோன்னு பயங்கரமான ஒரு பார்வையில் மற்ற சவர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு குரூப் அதை டெவலப் பண்ணிக்கண்டு மற்றதை கொண்டு வந்து போடணும்னு சொல்லுது. இது நான் இப்போ இவ்வளோ சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொன்னால், அரசு இன்னும் மாறலை, அதில் இங்குள்ள மார்க்கப்பட்டுள்ளவர்கள் மாறலை. மார்க்கத்தை பாதுகாக்கணும் என்ற ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கு, இல்லாமல் இல்லை. ஆனால் இவங்களை யார், இந்த பேசுகிறவங்க யார் தெரியுமா,
பிஹெச்டி, எம்ஏ, பிஏ எங்க அமெரிக்கா, யூகே இதெல்லாம் படித்து முடிஞ்சு அந்தந்த இடத்துல இருந்து ஷைத்தான் என்ன செய்கிறான், அவர்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறான். இவங்க தான் அது. இப்போ எப்படி மூளை செலவை செய்யப்பட்டு வந்திருக்கிறாங்கன்னு பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அப்போ இப்படி நீங்கள் நினைத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக வரக்கூடிய இவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க, நம்ம நாட்டிலையும் இருக்கிறாங்க. இவர்களுக்கு எந்த வசனம் சரியாக பொருந்தும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஹும் மின் ஜில்தத்தினா வ யதகல்லமூன பி அல்சினத்தினா. அவர்கள் எங்களில் உள்ளவர்கள், எங்கள் நாக்கை கொண்டு பேசுவார்கள். யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்கிறார்களோ அவர்களை நரகத்தில் தூக்கி போட்டுருவாங்க. யாரெல்லாம் அவர்களுக்கு பதில் சொல்வார்களோ அவர்களை நரகத்திலே தூக்கி போட்டு விடுவார்கள் என்ற வசனத்துக்கு முழு அர்த்தத்தையும் இவர்கள் தான் முல்லாக்கள் என்ற வார்த்தையை சமூகத்துடைய உலமாக்களுக்கு யூஸ் பண்ணுறாங்க. எப்படி முல்லாக்கள் அப்படி என்ற வார்த்தையை சமூகத்தில் இருக்கக்கூடிய உலமாக்களுக்கு முல்லான்னு ஒரு குரூப் இருந்தால் யூஸ் பண்ணுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் 19 என்னது இந்த 10 கடிக்கிற மொசல் கடிக்கிற மாதிரியான சப்ஜெக்ட் என்ன செஞ்சிடக்கூடாது, வரக்கூடாது. வருதா இல்லையா? இவங்கெல்லாம் யாருன்னா நீங்கள் வச்சுக்க இந்த சிந்தனை போக்கோடு வளர்க்கப்பட்டவர்கள். அன்புள்ள சகோதரர்களே, இதை நான் சொல்கிறதுக்கான காரணம், நான் பேசுகின்றது எந்த அளவில் பேசுகிறேனோ தெரியாது, ஆனால் ஒரு கவலை, அந்த கவலை இந்த சமுதாயத்தில் வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தான். இது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நான் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் மட்டும் வாழக்கூடாது. ஒரு முஸ்லீமாக இருக்கிற நேரத்தில் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஒரு அறிவியல் சிந்தனை போர் என்ன செய்யுது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்றதை கொஞ்சம் என்ன செய்யணும், யோசிக்கணும். சும்மா போய்கின்றே இருக்கக்கூடாது. என்ன நடக்கிறது அப்படி என்ற பகுதியை நம்ம என்ன செய்யணும், யோசிக்க வேண்டும். இது வளருமாக இருந்தால் எனது பிள்ளை அதுக்கு இரையாகும், எனது குடும்பம் அதுக்கு இரையாகும், என் சமூகம் அதற்கு இரையாகும் என்ற சிந்தனை அடிக்கடி எங்கள்கிட்ட என்ன செய்யணும், இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வெறுமனே சத்தம் போட்டுட்டு உட்கார்றதல்ல, அதை பற்றி படிப்பது, அதை பற்றி தேடுவது. நான் அதுக்கு எதிரானவனாக என்ன செஞ்சக்கூடாது, இஸ்லாமிய சிந்தனை போக்குக்கு எதிரானவனாக மாறிவிடக்கூடாது என்கின்ற கவனம், இது போன்றவைகள் எமது வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைய ஏற்பட வேண்டும். இந்த அறிவை வளர்க்கணும். உங்கள்கிட்ட ஒரு 3 பிள்ளைகள் இருக்கிறதா, அந்த பிள்ளைகளை எந்த லட்சியத்தோடு வளர்த்தால் இந்த சமுதாயத்துக்கு ஒரு பெரிய ஒரு சார்பான ஆயுதமாக வந்தவன் என்ன செய்வான், முடிவாண்டி யோசிக்கணும். அப்படி யோசிக்கிற மாதிரி விளங்கலை. பிள்ளைகள் இந்த சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய சார்பான ஆயுதமாக யோசிக்கிற மாதிரி விளங்கலை. என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், அடுத்த 20 வருஷத்தில் எது ஃபாஸ்ட் மூவிங் இன்கம்ல அதுக்கான பிளேன் அத்திவாரம் கற்பப்பையிலே போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பை நம்ம பார்க்குறோமே தவிர, இவனால் இந்த சமுதாயத்துக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பலன் கிடைக்கும் என்ற ஒரு சிந்தனை கிடைத்த மாதிரி என்ன செய்யலை, விளங்கவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுக்கு இந்த ஒரு புரிந்துணர்வை என்ன செய்யணும், தர வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான செய்தி சொன்னார்கள். யாருக்கு அல்லாஹு தஆலா பொருளாதாரத்தை கொடுத்து, அவன் இந்த அறிவையும் கொடுத்து பொருளாதாரத்தையும் கொடுத்து இந்த சமுதாயத்துக்கு அதை முழுமையாக செலவழித்து அதை சமுதாயத்துக்காக பாடுபடுத்தி இந்த சமுதாயத்துக்கு எத்தனையோ விஷயம் செஞ்சிட்டான். அவனுக்கு எவ்வளோ பெரிய கூலி இருக்கும், கல்விக்கூடங்கள், பள்ளி வாயல்கள், சமூக எழுச்சிகள், உதவிகள் என்று செஞ்ச ஒருவனுக்கு அவனுக்கு பல மில்லியன் கணக்கில் இருக்கணும், பெரிய கூலி இருக்கும். அதை பார்க்குறான். யா அல்லாஹ், நம்ம பார்த்துட்டு என்ன சொல்லுவோம் தெரியுமா, பார்த்துட்டு அவனுக்கு இருக்க அவன் செய்கிறான், உழைப்பு எப்படியோ யாருக்கு தெரியும், அது வேற நம்ம சைட்டால் போட்டுட்டு போய்கின்றிருப்போம். நம்ம செய்கிறதும் இல்லை, செய்கிறவனுக்கு ஒரு பின்னால் சின்ன ஒரு நோக்கத்தை திருகி விட்டு செஞ்சிடுறது, போயிடுறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா, அவனை பார்த்துட்டு யா அல்லாஹ் எனக்கு இந்த சந்தர்ப்பம் கிடைக்கலையே, எனக்கு இப்படி கட்டுவதற்கோ கொடுப்பதற்கோ கிடைக்கலையே, அறிவை வளர்ப்பதற்கெல்லாம் கிடைக்கலையே என்று ஒரு கவலைப்பட்டு அதை ஆசை வைத்தால், ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவரும் சமமானவர்கள். நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலியில் இருவரும் சமமானவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை விட ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட் இருக்குமா? எப்படி? ஹும் ஃபில் அஜ்ரி சவா, கூலியில் இருவருமே சமமானவர்கள். நினச்சி பாருங்க சகோதரர்களே, ஒரு பெரிய ப்ரொஜெக்டுக்கு கோடான கோடி பணத்தை ஒருத்தன் போடுறான். அதை பார்த்து நீங்கள் கண்ணீர் வடிக்கிறீங்க, நம்மளுக்கு ஒரு பகுதி போட கிடைக்கல, யா அல்லாஹ் இருந்தால் நிச்சயமாக நான் என்ன செய்வேன், போடு வேண்டி நினைச்சால் எந்த துறையாக இருந்தாலும் சரி, நன்மையான துறை, இஸ்லாத்துக்கு இஸ்லாமிய சமுதாயத்தை காக்கக்கூடிய ஒரு துறையாக இருந்தால் ஹும் ஃபில் அஜ்ரி சவா. அதே நேரம் இந்த சமுதாயத்தை ஒருத்தன் அழிச்சு கண்டிக்கிறான், இந்த சமுதாயத்தை ஒருத்தன் கெடுத்து கொண்டிருக்கிறான். அப்படி கெடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு பெரும் சமுதாயமே என்ன செய்யுது, கெட்டு போகுது. இதை ஒருத்தன் பார்க்குறான், பார்த்து அவனும் அந்த இடத்தை அடையோன்னு நினைக்கிறான், புகழல. இந்த மாதிரி கெட்டு போய் புகழடையோன்னு நினைக்கிறவங்க இருப்பாங்களே, ஹும் ஃபில் விஸ்ரி சவா, பாவத்தில் அவர்கள் இருவரும் சமமானவர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவத்தில் அவங்களோட அந்த ஆசை வைக்கிறாங்களே, என்ன ஒன்றை செய்ய நினைக்கிறது செய்யாமல் போகிறதில்ல, இது லட்சியமாக மாற்றுறது.
அவர்கள் ஹும் ஃபில் விஸ்ரி சவா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் வாழ்வது அஜ்ருக்காக, நாளை மறுமையுடைய கூலிக்காக. அந்த நேரத்தில் எங்களோட கூலித்தட்டுக்கள் அதிகமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த நேரம் இருக்குதே, அதுக்கு எங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி தான் இந்த சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட செய்தி. அப்போ இந்த சமுதாயத்தில் மார்க்க ரீதியான மாற்றம், சமுதாயத்துடைய முன்னேற்றங்கள், சமுதாயத்துக்கு எதிரான, இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிரான சவால்கள், இவர்களுக்கெல்லாம் நம்மளால் எவ்வளோ பங்களிக்க முடியும் என்று யோசிக்காமல் வாழக்கூடிய மனிதனுக்கு கூலி இருக்குது அப்படி என்றாலும் கூட அவனது வாழ்க்கையில் ஒரு இலட்சிய பயணம் உண்டு. என்ன இல்லை, அல்லாஹு தாலா அந்த எண்ணங்களை எங்கள் மனதிலே விதைக்க செய்து அவைகளுக்காக நாங்கள் படித்து, மார்க்கத்தை படித்து, மார்க்கத்தோடு சார்ந்த அந்த எதிரான சவால்களை எல்லாம் படித்து அதற்கு தீர்வாளராக நாமும் நமது பிள்ளைகளும் குடும்பமும் மாற வேண்டும். அதற்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. அதமா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சுருவுகளே.